ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவசமான வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பார்த்திங்கன்னா உஷா ராணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70-80,000 சேலரி வாங்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். ஸோ வரக்கூடியவரும் முதல் வரன் தான் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளத்தினால இவ்வளோ வருடம் லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நல்ல ஒரு ஜாப்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. அதாவது வீடு நிலம்னு நல்லா ரிச்சாக இருக்காங்க. இவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இவங்க அண்ணா வந்து ஃபாரினில் இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனா எதிர்பார்க்குறாங்க. நல்லா வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு டிகிரி முடித்த நல்ல ஒரு அதாவது கௌரவமான வேலையில் இருக்கிற மணமகன் வேணும். வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே எங்களுக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு ஒரு 25,000 நகை போடுறதாகவும் வீடு ஒன்று கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா யசோதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தமிழ் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இந்து ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பட்டாசாலைக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சிவகாசியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைங்க. இவங்க குழந்தைய விட்டு இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து போன டைம் கொரோனா பீரியடில் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு தாங்க ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இருந்தாங்க கூட, அம்மாவும் இப்போ தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்பா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து அவங்க அண்ணாவோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு துணை யாரும் இல்லைங்கிறதுக்காக இப்போ உடனடியாக இவங்க மறுமணம் பார்த்துட்ருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. சாதாரண குடும்பமாக இருந்தாலே ஓகே, தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 38 வயசு ஆன மாதிரியே இருக்காதுங்க. ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு வயசில் தான் இருப்பாங்க. ஸோ மணமகனுக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.